ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புறேங்க. நாங்க தான் உங்கள் மனோகரி, சுதாகர், சாய் கிருஷ்ணா, தக்ஷிகா. நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோ, லைவில் வர்றது எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு வந்து நான் ரொம்ப நாள் கழித்து நான் பேசுகிறேன். எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டைம் கண்டிப்பாக எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் நான் லாங் வீடியோ போட்டு எப்படியும் வந்து 1½ மந்த் ஆகும். இனிமே வந்து நான் வீக்லி சாட்டர்டே நான் வந்து ஒரு லாங் வீடியோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுறேன். சரிங்களா? நான் வந்து டெய்லி வந்து லைவுக்கு போகிறதுனால என்னால் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல. அதுதான் ரீசன். ஏன்னா ஷார்ட் வீடியோவுக்கு நான் எடுக்கிறேன். அதுவும் இல்லாமல் 1 மினிட் வீடியோவுக்கு எடுக்கிறேன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு ரீல்ஸ் போடுறேன், அப்புறம் லைவுக்கு போகிறேன். அதனால இதுக்கு வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதை எடிட் பண்ணி அது வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதுக்கப்புறம் அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு என்னால் முடியல. அதனால தான் இன்றைக்கி வந்து ஓன் வாய்ஸில் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி விட எனக்கு இப்போ கொஞ்சம் வியூஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. சரியா? நான் மெயினாக இன்றைக்கி என்ன பேச வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் போட்டு அதை வந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து யூடியூப்பில் வந்து சேஞ்ச் பண்ணுவேன், போஸ்ட் பண்ணுவேன். ஆனால் எனக்கு ரொம்ப நாள் தெரியாது. நான் லைவில் போகிறப்ப ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க, நீங்கள் வந்து யூடியூப்லேயே உள்ள வந்து சாங்ஸை வந்து நம்ம அதை எடுத்து போட்டோம் அப்படின்னு சொன்னால் காப்பிரைட் வராது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு சிலருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில. எனக்கு தெரியல. கண்டிப்பாக நான் வந்து எப்போ வந்து யூடியூப்பில் உள்ளதையே நான் வந்து டவுன்லோட் சாங் எடுத்து அதை நான் வந்து ரீல்ஸ் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். அதில் வந்து எனக்கு வந்து காப்பிரைட் கண்டிப்பாக ஒரு சாங் கூட எனக்கு வரவே இல்லை. ஏன்னா காப்பிரைட் வந்தால் அப்புறம் காப்பி ஸ்ட்ரைக் வந்துடும். அப்புறம் வந்துட்டு நம்மளோட சேனலை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இதுவரையும் எனக்கு தெரியல. இன்ஸ்டாவில் வந்து நான் வந்து அந்த ரீல்ஸ் வந்து அதில் உள்ள சாங் வந்து நான் ரீல்ஸ் பண்ணி போஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு நிறைய டைம் வந்து காப்பிரைட் வந்திருக்கு. நான் வந்து ஒரு சாங் போஸ்ட் பண்ணும்போதும் வந்து அப்படியே கடவுளை வந்து ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும், ஏன்னா காப்பிரைட் வரக்கூடாதுன்னு அப்படி தான் நான் வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ எனக்கு நானாகவே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து நான் பண்ணுற வரையும் காப்பிரைட்டே வரல. ரொம்ப நாள் வரையும் எனக்கே ஆச்சரியம், எதுக்கு வந்து காப்பிரைட் வரல அப்படின்னு நானும் திங்க் பண்ணினேன். அப்புறம் லைவில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க, நீங்கள் வந்து அவங்களாவே சொன்னாங்க, இது மாதிரி இன்ஸ்டாவிலேருந்து ரீல்ஸ் போட்டு டவுன்லோட் பண்ணாதீங்க, அது பண்ணுனா காப்பிரைட் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர். ஓகே. நான் ரொம்ப நாளாக வந்து லாங் வீடியோ போடலை. இன்னைக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்டில் போட்டிருந்தாங்க, எதுக்காக வந்து லாங் வீடியோ போடலை அப்படின்றதுனால. நான் இந்த ரீசன் தான், நான் லைவுக்கு போகிறதுனால என்னால் வந்து எடுக்கவே முடியல. அதுக்கு வந்து 1/2 hour கண்டிப்பாக நம்ம வந்து 1/2 hour வந்து லாங் வீடியோ போடுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் அதை வந்து எடிட் பண்ணணும், தேவையில்லாத பார்ட்லாம் கட் பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்காகவே இருக்குது. டெய்லியும் ஒன்று முன்னாடி போஸ்ட் பண்ணிவிடுவேன். இப்போ எனக்கு லைவுக்கு போகிறதுனால அது ரொம்ப மலைப்பாக தெரியுது. கண்டிப்பாக இப்போ வந்து வாரத்தில் சாட்டர்டே நான் வந்து உங்களுக்கு வந்து, ஆனால் என்ன டைமிங்லாம் சொல்ல முடியாது, நான் சாட்டர்டே வந்து ஒரு லாங் வீடியோ வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். வாரத்தில் 1 தான் என்னால் பண்ண முடியும். இப்போ லாங் வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து லைவுக்கு போகிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நைட்டு வந்து 9 to 10 வரையும் நான் வந்து லைவில் இருப்பேன். கண்டிப்பாக வாங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க, நான் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, நீங்கள் வந்து ஓப்பன் ஆகலை, அது வந்து நான் ஓப்பன் பண்ணதும் ஓப்பன் ஆக மாட்டுது உங்களோட லைவு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கும் எப்படின்றது தெரியல. நானும் பார்த்துட்டு சொல்லுறேன். எந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறுபடியும் சொல்லுறேன், எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து எந்த லாங் வீடியோவாக சரி, இல்லை லைவாக இருந்தாலும் ஷார்ட் வீடியோ, ரீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அது பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுத்தா தான் வரும். சரியா? இல்லைன்னா கண்டிப்பாக வரவே வராது. நீங்கள் மறுபடியும் போய் யூடியூப் போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் போயிட்டு அதில் தான் நீங்கள் போய் எங்களோட ஐடியில் பார்க்குற மாதிரி இருக்கும். எனக்கும் ரொம்ப நாள் வரையும் தெரியாது.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கே தெரியும். ம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா? இப்போ எப்படி போயிட்டுருக்குது, என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து 2000 வந்து நெருங்க போகுது. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இன்னும் 30 வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 2000 வந்துடும். எனக்கு வந்து அந்த 1000 போன வருஷத்தில் 1000 சப்ஸ்கிரைபர் வர்றப்பெல்லாம் எனக்கு வந்துட்டு ரொம்பவே அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வரும்போல் அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் அது ஆல்ரெடி நான் வந்து ஒரு லாங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த 1 இயர் வந்து 3 நாள் தான் இருக்குது கம்ப்ளீட் ஆக. அதுக்குள்ளே எனக்கு வந்து 1000 வரணும். ஆனால் அந்த 3 நாள் முன்னாடி தான் எனக்கு வந்து 1000 வந்துச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இல்லைனா எனக்கு அந்த 1000 சப்ஸ்கிரைபரை வந்து எடுத்திருப்பாங்க. திருப்பியும் எனக்கு ஃபஸ்ட்லேருந்து 1000 வந்து நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ எனக்கு வந்து ஒன்லி வாட்ச் ஹவர்ஸ் மட்டும்தான் நான் வந்து அச்சீவ் பண்ணணும் சரியா? இப்போ நான் வந்து லைவ் போடுறதுனால எனக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஏறுது. எனக்கு வந்து தெரியாது லைவில் வந்து வாட்ச் ஹவர்ஸ் வரும் அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது. அதுவும் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க சரியா? அப்போ தான் எனக்கும் தெரியும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து லைவ் போட ஆரம்பித்தேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து லைவ்லாம் போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு லைவ் போடுங்க ஓகேங்களா? நிறைய கஷ்டம்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் வந்து கடந்து தான் வர வேண்டும். ஒன்றும் பண்ண முடியாது. எதையாவது ஒன்று இழந்தால் தான் ஒன்று பெற முடியும் சரியா? நியூ யூடியூபருக்கெல்லாம் நான் வந்து சொல்லுறேன் சரியா? எனக்கு இன்னும் சேலரிலாம் வரலை. சேலரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நானே வந்து சொல்லிவிடுவேன். நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க சேலரி எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கண்டிப்பாக இன்னும் வரலை. சேலரி வந்தால் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் சரியா? இப்போ நான் என்னன்னா புதுசாக வந்து யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக வந்து ஒரு நாள் கூட விடாமல் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து போட்டுடணும். அதை விட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனலில் வந்து அந்தளவுக்கு வந்து பொருட்படுத்த மாட்டாங்க. அப்படி விட்டு விட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனலை வந்து அந்தளவுக்கு அவங்களும் வந்து இவங்க வந்து ரெகுலராக போடுறவங்கள மட்டும்தான் அவங்களும் பார்ப்பாங்க. நான் இவ்வளோ ரெகுலராக போட்டுமே எனக்கு வந்து வியூஸ் வந்து லைவில் சுத்தமாக எனக்கு வர்றதே கிடையாது. லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் எனக்கு வந்து ஒரு 1000க்கு மேலே போச்சு சரியா? அந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 1100 அந்த மாதிரி தான் போச்சு. அதுக்கே சப்ஸ்கிரைபர் வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஏறுது. ஆனால் யூடியூப்லேருந்து அவங்க கொடுக்கல. அவங்க எப்போ கொடுப்பாங்களோ அப்போ தான் கொடுப்பாங்க. நம்ம இஷ்டத்துக்கு கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க. அதே தான் நானும் சொல்லுறேன். இருந்தாலும் வந்து நம்ம வந்து யூடியூப்ல ரன் பண்ணி வரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பொறுமை தேவை. பொறுமை இருந்தால் தான் நம்ம வந்து வின் பண்ண முடியும். நான் வந்து பாதி ஒரு 3/4 கிணறு தாண்டினதோடு நின்றுட்டுருக்கேன். இன்னும் முழு கிணறு தாண்டலை. என்னைக்கு தாண்ட போகிறேன்னு எனக்கே தெரியல. என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, லாங் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஏன்னா சிஸ்டர் நீங்கள் ஏன் லாங் வீடியோ போடுறதில்லன்னு ஒரு 3 கமெண்ட் வந்துடுச்சு. எனக்கு இதுதான் ரீசன், டைம் இல்லை ஓகேவா? டைம் இருந்தால் கண்டிப்பாக நான் இப்போ வந்து சாட்டர்டே வந்து நான் ஒரு வீடியோ வந்து லாங் வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. அதுவும் நான் வந்து டைம் எடுத்து தான் பண்ணணும். அது லாங் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது எடிட் பண்ணுறது, அந்த வாய்ஸ் ஓவர் 1/2 hour வந்து விடாமல் கொடுக்குறது ரொம்பவே ரிஸ்க்கு, ரொம்ப ப்ரெஷரான டேன்னு கூட சொல்லலாம். அதுவும் கமிட்மெண்ட்டு கண்டிப்பாக சாட்டர்டே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டா கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. எப்படியும் நான் பண்ணி தான் ஆகணும். முன்னாடிலாம் வந்து டெய்லியுமே ஒரு ஒரு லாங் வீடியோ போடுவேன். ஆனால் இப்போ என்னால் போடவே முடியல. லாங் வீடியோன்னு சொன்னாலே ரொம்ப ப்ரெஷராக இருக்குது எனக்கு இது. அப்படியும் ஸோ ஓகே, நான் இது சொல்கிறதுக்காக தான் வந்தேன். எதனால் வந்து காப்பிரைட் வருதுன்னு ஒரு சிலருக்கு தெரியாது. நான் வந்துட்டு இப்போ எனக்கு வந்து காப்பிரைட் வர்றதே கிடையாது. ஏன்னா நான் வந்து யூடியூப்லேயே உள்ள சாங்கை வந்து அதை வந்து டவுன்லோட் பண்ணிடல, அதை வந்து ரீல்ஸ் பண்ணி அதை வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் சரியா? அதனால எனக்கு வந்து காப்பிரைட் வரல. அதனால இப்போ நான் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேருந்து வந்து சாங் நான் வந்து எடுக்கிறதே கிடையாது. அதுக்காக நான் வந்து போஸ்ட் பண்ணாமல் இல்லை. இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, அப்புறம் வந்து த்ரெட்டு ஓகேவா? த்ரெட்டு வந்து நான் ஓப்பனே பண்ணல. அது ஆட்டோமேட்டிக்காக அது இன்ஸ்டாவோட சேர்ந்து இருக்கும் போல, எனக்கு என்னன்னு தான் தெரியாது. அதுக்கும் போகுது. நான் வந்து இப்போ வந்து யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு,
அப்புறம் வந்து த்ரெட்டு இதுக்கெல்லாம் போகுது. பாருங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே. நான் வந்து மறுபடியும் ஓகே, எங்களோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. மறுபடியும் சொல்லுறேன், எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள் மனோகரி சுதாகர், சாய் கிருஷ்ணா தக்ஷிகா. பாய் 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 பாய். See you.